அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும், கல்வி சம்பந்தமாகவும் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடந்த மார்ச் 13 அன்னைக்கு வெளியிட்ட ஒரு அரசாணை. இது சம்மந்தமா வந்து பல்வேறு அ பல தரப்பட்டவங்க வந்து பல கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன அப்டின்னா, நம்ம கவர்மெண்ட்ல உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா? அதுல அசிஸ்டன்ட் பேராசிரியர் அசிஸ்டன்ட் புரொஃபசர் போஸ்ட் இருக்கு இல்லையா? அத டிஆர்பி மூலமா வந்து இது பண்ணாங்க. எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. அப்படி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது 5 பாட பிரிவுகளுக்கு மட்டும் தான் அவங்க அந்த எக்ஸாம் இது வெளியிட்டுருக்காங்க. ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது 48 பாடப்பிரிவுகளுக்கு நடந்த எக்ஸாம்ல 5 பாடப்பிரிவுக்கு மட்டும் தான் ரிசல்ட் வெளியிட்டு, அதுல 11 பேருக்கு மட்டும் தான் அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க. அப்படின்னு வந்து ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அந்த சர்ச்சைக்கு முன்னால இந்த ஜியோல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 2708 பேரு அசிஸ்டன்ட் புரொஃபசர் போஸ்ட்டுக்கு வேக்கன்சிக்காக எக்ஸாம் மூலமாவும், இன்டர்வியூ மூலமாவும் டைரக்ட்டா தேர்வு செய்யப்படுறதுக்கு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிவிக்கைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 61 பாடப் பிரிவுகளுக்கு 2708 பேரு எக்ஸாம் மூலமா என்ன பண்ணாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. அந்த 2708 பேருக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாசம் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணாங்க. அதுல வரலாறு, கல்வியியல், மனித உரிமைகள், இந்திய பண்பாடு மற்றும் சுற்றுலாவியல், கடல் உயிரியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் ஆகிய 5 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு, அதுல பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த 5 பாடப்பிரிவுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டாங்களோ, அவங்களுக்கு சிவி செக் பண்ணி, அவங்கள்ல யார் தேர்வு செய்யப்பட்டாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அது கீழ இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதனுடைய அந்த இது அந்த அதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகேங்களா? இதுல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இது வந்து பல்வேறு இது வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 5 பாடப்பிரிவுகள்ல யார் தேர்வு செய்யப்பட்டாங்களோ, அவங்கள சிவி, அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்ட்டு, அதுல வந்து இந்த இந்த 1, 2, 3 போட்டிருக்காங்க இல்லையா? இந்த அடிப்படையில 11 நபர்கள்ல அனைத்து விவரமும் சரியாக உள்ள 5 பேருக்கு மட்டும் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வழங்குமாறும், மீதமுள்ள 6 நபர்களுக்கு அவங்களுடைய கருத்து இன்னும் தனியா அனுப்பப்படும் என்று கூறியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இதுல வந்து இது. இப்ப நமக்கு என்ன அப்டின்னா, இவங்க ஜிஓ போட்டாங்க. இவங்க ஜிஓ போட்டு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. 4 பேர் யாருன்னு வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஜிஓ படி பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அவங்க எங்க ஒர்க் பண்ணணும்? அவங்களுடைய ஒர்க் ஆஃப் என்ன? அவங்க பயிற்சி என்ன? யார் குடுப்பா? அப்டிலாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஜியோ வெளியானது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த 2708 பேர் இருக்காங்க இல்லையா? 2708 போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள 48 பாட பிரிவுகளுக்கு 42,000 மேல உள்ள எக்ஸாம் எழுதுனாங்க. 2708 போஸ்ட்டுக்கு 48 பாட பிரிவுகள்ல இருந்து எக்ஸாம் எழுதுன எண்ணிக்கை எத்தனன்னா, 42,000 பேருக்கு மேல. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க 195 தேர்வு மையங்கள்ல இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்ப இந்த இதுக்கான வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா இருந்தபோது, எல்லாத்துக்கும் ரிசல்ட் விடாம 5 பாடங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வெளியிட்டு, அதுல 11 பேருக்கு மட்டும் பணி நியமனத்த வந்து நம்ம சிஎம் சார் வழங்குனாங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா, தேர்வு நடத்தி முடிக்கும்போது, அந்த எல்லா எக்ஸாம் அந்த எல்லா அந்த அந்த எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டும் ஒண்ணா வெளியிடுவாங்க. இந்த மாரி முன்ன பின்ன விட்டது இல்ல இதுவரைக்கும். அப்ப இதுவரை இருந்த நடைமுறைய இவங்க வந்து என்ன பண்ணல, இவங்க வந்து அதுக்கு மாறா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியும், 40,000க்கு மேற்பட்டவங்க எழுதின தேர்வுல, குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள மட்டும் தேர்வு செய்து, அவங்களுக்கு மட்டும் அப்பாயின்ட்மென்ட் குடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாம,
எல்லா கவர்மெண்ட் காலேஜோடைய யுசிஜி இருக்கு இல்லையா? அந்த அவங்களுடைய கௌரவ விரிவாளர் சங்க தலைவர் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த புதுசா ஃபாலோ பண்றாங்கல்ல, இது வந்து ரொம்ப வந்து அது ஒரு ஷாக்கா இருக்கு. ஏன் அப்டின்னா, வரலாற்று கல்வி, மனித உரிமை, இந்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா, மரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி ஆகிய இத்தன பாடத்துக்கு மட்டும் தான் 11 மெம்பர்ஸ தேர்வு பண்ணி அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. இந்த பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் மார்ச் 22, 23ல நேர்முகத் தேர்வு வைக்கிறதா இருந்துச்சு. ஆனா, அத்தேர்வு என்ன பண்றாங்க, முன்கூட்டியே வச்சுட்டாங்கங்கிறாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப 22, 23 தான் அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாலே வந்து இன்டர்வியூ வச்சு முடிச்சு அவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டாங்க. அது மட்டும் அல்லாம மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, தமிழ், இங்கிலீஷ்ன்னு சொல்லி இப்படின்னு 43 பிரிவுகள்ல எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வெளியிடவே இல்ல. இதற்கு பின்பு அவங்க ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு சீனியாரிட்டி பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே 4000 அசிஸ்டன்ட் புரொஃபசர் போஸ்ட் வெளியிட்ட அறிவிப்புல 2708 போஸ்ட்ட மட்டும் தான் ஃபில் பண்ணணும்னு நம்முடைய சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, அரசு கல்லூரிகள்ல கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 1151 பணியிடத்த ஒதுக்கணும் அப்படின்னு என்பதையும் அரசு பின்பற்றவில்லைங்கிறாங்க. அதாவது மொத்தமுள்ள 4000 வேக்கன்சில சென்னை ஹைகோர்ட் வந்து 2708 வேக்கண்ட்ட மட்டும் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அரசு கல்லூரிகள்ல கௌரவ உதவியாளர்களா இப்ப இருக்காங்க இல்லையா? 1046 பணியிடங்கள ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து அரசு பின்பற்றவில்ல. 42,000 மேல எக்ஸாம் எழுதின ஒரு தேர்வுல ஒரே நேரத்துல எக்ஸாம் ரிசல்ட்ட வெளியிட்டு, அப்புறம் இன்டர்வியூ வச்சு, அப்ப தானே போஸ்டிங் ஆர்டர் குடுப்பாங்க. இது அப்படி இல்லாம, வழக்கத்துக்கு மாறா 42 பிரிவுகள் நடந்த எக்ஸாமுக்கு 5 பாடப்பிரிவுகள்ல மட்டும் ரிசல்ட் வெளியிட்டு, 11 பேர்ல 6 பேர என்ன பண்றாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு 5 பேருக்கு மட்டும் தராங்க. அந்த 6 பேருக்கு அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிஹெச்டி பாடத்துல வந்து அவங்க வந்து பார்ட் டைமா படிச்சிருக்காங்க. அப்படின்னு அதுவும் சர்ச்சை போய்க்கிட்டு இருக்கு. ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கல. பார்ட் டைம் படிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 6 பேத்துல 17 பேத்துல 6 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். இதுதான் அந்த அரசாணை. அரசாணை எண்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 உயர்கல்வித்துறையில பிஹெச்டி பட்டத்த வந்து ஃபுல் டைம் மோட்ல படிச்சிருக்கணும். பார்ட் டைம் படிச்சவங்களுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் இல்லன்ட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த 17 ஆர்வத்த என்ன பண்ணிட்டாங்க அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்ப பார்ட் டைமா பிஜி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு, இது எப்படி வந்து ஒரு ஜிஓ படி பார்ட் டைம் ஜிஓ படிக்கலாம்ன்னு இருக்கு. ஒரு ஜிஓ படி பார்ட் டைம் ஜிஓ படிக்கக்கூடாது. பார்ட் டைம் ஜிஓ வந்து அது குவாலிஃபை இல்லன்னு போட்டிருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? அப்படின்னு அது ஒரு சர்ச்சை போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஜிஓ உடைய அவங்க வெளியிட்ட சாராம்சம் என்ன? இந்த ஜியோ வந்த பிறகு எழுந்த இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எழுந்த கேள்வி என்ன? அவங்களுடைய இயல்பான இது என்ன அப்படின்னு தான் நான் பேசியிருக்கோம். இது எல்லாமே பேப்பர்ல வந்து ஓப்பனா வெளியானது தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதுனா ரிசல்ட் ஒரு நாள் விடுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. அப்புறம் போஸ்டிங் போடுவாங்க. அது என்ன ஒரு இதுக்கு மட்டும் தனியா ரிசல்ட் விட்டு இன்டர்வியூ வச்சு, அது இன்டர்வியூ தேதிய ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு சொல்லிட்டு, அப்புறம் அத மாத்தி திரும்ப முன்னாலயே வச்சு ஃபில்லப் பண்ணி போஸ்டிங் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்னான்னு தெரியல. போக போக தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்ப உள்ள ரியாலிட்டி. தேங்க் யூ.